14 வரை. ஒருமைப்பாட்டில் அவர்கள் நேரிடவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த காலை தியானத்துக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற இறைவேண்டல் பிரதான ஆசாரியரின் இறைவேண்டல், ஹை பிரீஸ்ட் பிரேயர் என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி உயில் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதே மாதிரி பெரிய குரு, அதாவது தலைமை குரு செய்த ஜெபம் என்ற பெயரும் இருக்கின்றது. பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையினுடைய தந்தையாக அழைக்கப்படுகிற ஜான் நாக்ஸ் அவர்கள் தனது மரணப்படுக்கையில் தனது மனைவியை அழைத்து இயேசு கிறிஸ்து செய்த இந்த பிரதான ஆசாரியனுடைய இறைவேண்டலை ஜெபிக்க சொல்லி வாசிக்க சொல்லி கேட்டார் என்கின்ற குறிப்பு வரலாற்றில் இருக்கிறது. அன்பானவர்களே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியினுடைய இறுதியிலே தன்னுடைய சீடர்களோடு மேல் வீட்டறையில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது தமது தந்தையாகிய பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபம்தான் இந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபம். திருமறையிலே இது ஒரு டிஃபரண்ட் லார்ட்ஸ் பிரேயர் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான இயேசு ஆண்டவர் செய்த ஒரு ஜெபம். நமக்காக இயேசுன்னு ஜெபம் பண்ணாரு அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த ஜெபம் என்பது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பிரார்த்தனையாக இயேசு ஆண்டவர் ஏறெடுத்தார். அன்னைக்கு சாயந்தரம் டேபிளை சுத்தி சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொதுவா ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறது உண்டு, நன்மை செய்யறதுக்காக ஜெபிக்கிறது உண்டு, அல்லது தனிமையிலே போய் அவருக்காக திருப்பணிக்காக ஜெபிக்கிறது உண்டு. இந்த இடத்துல தன்னை சுற்றி இருக்கின்ற சீடர்களுக்காக, தன்னை பின்பற்றுவதற்காக ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளை கடந்து நமக்காகவும் கூட இயேசு அன்னைக்கு ஜெபம் பண்ணாருன்றது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. யோவான் 17:20 படி என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்கிற பதம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நம்புகிற விசுவாசிக்கிற நமக்காக கூட இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, யோவான் 17ஆம் அத்தியாயம் தென்னிந்திய திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக நாம் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு திருமறை பகுதி. காரணம், நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய உருவாக்கத்தில் அதற்கு வித்திட்ட திருச்சபை தலைவர்கள் இதற்காக ஒரு திருவசனத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது யோவான் 17ஆம் அத்தியாயத்தில் இருக்கின்ற that they all may be one, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற இந்த வசனத்தை தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அவர்கள் லோகோவாக வசனமாக அவர்கள் எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிரதான ஆசாரியர் என்பவர் யார் என்கிற கேள்வி எழுப்புகின்ற பொழுது, பிரதான ஆசாரியர் என்பவர்கள் கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். திருமறையில ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் என்று அழைக்கப்படுகிறவர் ஆரோன். யாத்திராகமம் 28ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தில் கடவுள் தம்முடைய திருப்பணிக்காக ஆரோனை திருநிலைப்படுத்தும்படியான அழைப்பை மோசேக்கு கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த பிரதான ஆசாரியர்களுடைய பணிகள் என்ன? அதனை தொடர்ந்து ஆரோனுடைய குடும்பத்தினர் அந்த பணிக்காக வருகிறார்கள். பிறகு அவர்கள் வனாந்தர பயணத்தில் வருகிற பொழுது அந்த ஆலய பிரகாரமான பணிகளை செய்வதற்காக தொடர்ந்து இந்த பிரதான ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு வழி வழியாக வந்தார்கள். இயேசு ஆண்டவருடைய காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்களுடைய பணிகள் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. எபிரேயர் 5:1.
பிரதான ஆசாரியருடைய பணியை அங்கே நாம் பார்க்கலாம். அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவருடைய பாவங்களை போக்குகின்ற கழுவாயாக கடவுளுடைய சமூகத்தில் நிற்கின்ற ஒருவர். இயேசு ஆண்டவருடைய காலத்தில் 4 விதமான யூத குருத்துவ முறையில் 4 வகையினர் இருந்தார்கள். லேவியர், குருக்கள், முதன்மை குரு, தலைமை குரு. இந்த லேவியர் என்றவங்க யாருன்னா, இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுங்களில் பார்க்குற மாதிரி பீடப்பூக்கள்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க. அதாவது இந்த விறகு எடுத்து வைக்கிறது, தண்ணி கொண்டாந்து வைக்கிறது, கத்தியை கழுவி வைக்கிறது, அடுத்து துணியை மடிச்சு வைக்கிறது, இந்த பணிகள் எல்லாம் செய்கிறவர்கள் லேவியர்களாக இருந்தார்கள். குருக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய முறை வருகிற பொழுது அவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். அவர்கள் 2 வகை பலிகளை செலுத்தினார்கள். ஒன்று இரத்த பலி, ஆடு, மாடு, புறா அதெல்லாம் செலுத்தினாங்க. 2வது தூப பலி. தூப பலின்னு சொல்லும் போது சாம்பிராணி போடுறது. இந்த இரத்த பலி செலுத்துகிறவங்க இரத்த பலி செலுத்தின பின்னாடி அங்க இருக்கின்ற இரத்த வாடை, அங்க இருக்கின்ற அந்த பலிகளை அதை சுத்தம் செய்யறதுக்காக சாம்பிராணி புகை போடுறது தான் தூப பலி செலுத்துகின்றது. இதை நம்ம திருமறையில பார்க்கிறோம். சகரியா, அதாவது எலிசபெத்தினுடைய கணவர், தன்னுடைய முறைமையின்படி அந்த பணிக்கு வந்தார் என்கிற குறிப்பு நற்செய்தி நூல்ல பார்க்கிறோம். இறைச்சியின் வாடை போகுவதற்காக அவர்கள் அன்றைக்கே போட்டாங்க. இது ஒரு, அதாவது பலிபீடத்தில் அங்க படைக்கப்படுகிற அந்த இறைச்சிகளை தான் அதுக்கு பின்னாடி நெருப்புல தூக்கி போடுவாங்க. ஏலியினுடைய சம்பவத்தை நீங்க சாமுவேல் புத்தகத்தில் வாசிச்சீங்கன்னா, இந்த பணியை ஆலயத்துக்கு சற்று நெருக்கமாக செய்தவர்கள் மற்றொரு வகையினர். அடுத்து இன்னொரு பிரிவினர் முதன்மை குருக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அவங்க ஆலயத்தினுடைய மேலாண்மையான பணிகளை பார்க்கிறவர்கள். அவங்க கூட போலீஸ் இருந்தது, அதாவது பாதுகாப்புக்கு அவர்களுக்கு ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவங்க தான் இயேசு ஆண்டவரை கைது செய்கின்ற பொழுது அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை கைது செய்தவங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளாக திருச்சபையுடைய மேலாண்மைகளை, கோயிலுக்கு என்ன வருது என்ன போகுது அப்படின்ற நிர்வாகங்களை பார்த்தவர்கள் தான் இந்த முதன்மை குருக்கள். இதையெல்லாம் கடந்து இருக்கிறவர் தான் தலைமை குரு என்று அழைக்கப்படுகிறவர். குறிப்பாக ரோம் அரசாங்கத்தில் ஒரு ஆளுநர் எவ்வளவு ஒரு பெரிய பதவியில் இருப்பாரோ அதே மாதிரி ஆலயத்தினுடைய தலைமை குரு ஒரு பெரிய பதவியில் இருப்பார். இவங்க 2 பேரும் தான் அன்றைக்கு அரசாங்கத்தை நிர்வகித்தவர்கள். இந்த தலைமை குருவுடைய பணி என்னன்னா, அந்த ஒரே ஒரு முறை தான், வருஷத்துக்கு ஒரு முறை அவர் மகா பரிசுத்த பீடத்துக்கு முன்னுக்குள்ள அவர் போறதுக்கு தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த சேம் காப்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே அவர் இந்த மிருகத்தை பலிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவர் போவார். அப்படி போகின்ற போது என்ன செய்வாங்கன்னா, அவர் வயிற்றுல ஒரு கயிறு கட்டிடுவாங்க. கயிறை கட்டி தான் அவரை உள்ள அனுப்புவாங்க. ஒரு மணி கூட கட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி அந்த மகா பரிசுத்த பள்ளிக்கூடத்துக்கு போறவர் பாவம் செய்திருந்தாலோ தவறு செய்திருந்தாலோ கடவுள் அங்கேயே அவரை அடிச்சிருவாருங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால அந்த மணி சத்தம் கேட்கிற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். மணி சத்தம் கேட்கலன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. அவர் ஒருவேளை தவறு செய்திருந்தாக இறந்தவராக வெளியில வருவார். ஆக இந்த தலைமை குருவாக, பிரதான ஆசாரியராக மக்களுடைய கழுவாயை போக்குவதற்கு பலியிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் கடவுளுக்காக படைக்கின்ற ஒரு பணியை இங்கே தலைமை குருக்கள் செய்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைமை குருவாக இந்த பணியை செய்யும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவினுடைய இறுதி விருந்துக்கு சீடர்கள் கூடின பொழுது ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய தன்மைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த ஜெபத்துல 3 பிரிவாக பிரிக்கிறார், 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1, இயேசு ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கின்றார். வசனம் 1 - 4 வரைக்கும் 17ஆம் அத்தியாயத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். உமது நாமத்துக்கு மகிமையாக என்னை நீர் மகிமைப்படுத்தும் என்கின்ற ஜெபம். இந்த மகிமைப்படுத்தும் என்கின்ற ஜெப வார்த்தை ஏறக்குறைய 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்துல 5 முறைக்கு மேல் வருகிறது. இந்த மகிமைப்படுத்துதல் என்பது தன்னை நேர்மையாக இயேசு ஆண்டவர் ஜெபிக்கவில்லை, மாறாக தான் பாட அனுபவித்து துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துன்பத்தின் வழி கடவுள் மகிமைப்பட வேண்டும். ஆகையினால இவைகளை ஏற்றுக்கொள்ளவும் சகிக்கவும் தேவையான
ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லி கடவுள் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கின்றார். இரண்டாவது, தமது சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். ஏன் சீடர்களுக்காக ஜெபிக்கணும்? இந்த யோவான் நற்செய்தி நூலை பார்க்கும்போது 17ஆம் பகுதி வரும்போது ஆல்மோஸ்ட் ஆண்டவருடைய ஊழியங்கள் எல்லாம் நிறைவு செய்கிறது. சிலுவை நோக்கி, எருசலேமை நோக்கி ஆண்டவர் செல்ல வேண்டும். ஒரு பதட்டமோ ஒரு பயமோ சீடர்களுக்கு இருக்கிறது. அவங்க எல்லாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கலக்கத்தில் இருந்தாங்க. ஆகவே அவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அவர்களுடைய பயத்துக்காக, பாதுகாப்பற்ற தன்மைக்காக ஜெபிக்கிறார். இன்னொரு புறம் யூதாஸ் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் யாக்கோபும் யோவானும் யார் பெரியவங்க அப்படின்ற அந்த போட்டியில் இருக்கிறாங்க. ரைட், இவருக்கு அப்புறம் அடுத்து யாரு அப்படின்ற இந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறது. இந்த சூழல்களெல்லாம் மனதில் வைத்துதான் தனக்கு பிறகு தன்னுடைய சீடர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்றதை பார்க்கிறோம். நிறைவாக வசனங்கள் 20 to 26 வரை அடங்கியிருக்கிற பகுதிகள் தன்னை விசுவாசிக்கின்ற உங்களுக்காக, எனக்காக, நம் எல்லோருக்காக இயேசு ஆண்டவர் பிதாவை நோக்கி உலக மக்களுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகளுக்காக தந்தை ஏறெடுத்த மிக சிறப்பான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஏன்னா 17ஆம் அத்தியாயம் 6-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு நீர் தந்த மனுஷர்களுக்காக என்று சொல்லுகிற பொழுது கடவுள், பிதாவாகிய கடவுள் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக தந்திருக்கிறார் என்று உரிமையோடு ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக, குடும்ப பொறுப்புகளை வகிக்கின்ற நாமும் நம்முடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உலகில் வாழ்ந்த பொழுது இயேசு ஆண்டவர் இறை மகனாக தமது தந்தையை நோக்கி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தலைமை குருவாக ஆண்டவர் பிதாவை நோக்கி ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுதினமும் கடவுளுடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவருடைய ஜெபம், அவர் பிதாவை நோக்கி எடுத்த ஜெபம் அவருக்கு ஆற்றலை தந்தது. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்காகவும், நம்மோடு கூட இருக்கின்ற உறவுகளுக்காகவும், நம்முடைய திருச்சபைக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை நமக்கு தருகிறது. என்னாலும் நம்முடைய வாழ்விலே கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு தருகின்றது. அன்புக்குரியவர்களே, பிரதான ஆசாரியன் பாவ பரிகாரத்தை பிதாவினிடத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாக பிதாவை நோக்கி திரைச்சிலைகளை கடந்து உள்ளே சென்றார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரத்திலே நமக்காக இரத்தத்தை சிந்தி இந்த திருச்சிலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. பிரதான ஆசாரியராக இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசு ஆண்டவர் பிரவேசித்து நமக்கு விடுதலையை தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் உடலாக நாம் பாவிக்கின்ற பொழுது கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். ஆகினாலே நம்ம எல்லோரும் ஒன்றாக இருந்து கடவுளுடைய நாமத்தை நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நிறைவாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டாங்களா இல்லையா? போனுக்கு செய்தி அப்டேட் என்ன, வந்துட்டாங்களா? ரைட். அவரோடு கூட வந்த குட்ஸ் வில்மோர் அவரை கடைசியா பேட்டி எடுக்கிறாங்க. 9 மாதம் அந்த ஸ்பேஸ்ல தங்கி இருந்தாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்த எனக்கு கடவுளுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றா இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சொல்றாரு, மை ஃபீலிங் ஆன் ஆல் ஆஃப் திஸ் கோஸ் பேக் டு மை ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்துக்கு நேராக இந்த சம்பவங்கள் என்னை அழைத்து செல்கிறது. சில காரியம் நம் பார்வைக்கு நன்மையானதாக இருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு தீமையாக காணப்படலாம். ஆனால் இவை அனைத்தையும் செய்கிறவர் கடவுள். நான் விசுவாசிக்கிற கடவுள், நான் நம்புகிற கடவுள் அனைத்தையும் எனக்கு நன்மையாக செய்வார். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பேசுற அதே நேரத்தில் இந்த 9 மாதங்கள் அமெரிக்க கிறிஸ்துவராக குட்ஸ் வில்மோர் அவர்கள் இந்த செய்தியை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற அனைத்துக்கும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நல்ல கடவுள் நம் வாழ்விலே நன்மையை செய்ய விரும்புவார். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மையும் நமது பணிகளையும் குடும்பத்தையும் கடவுளுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.